உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அட, மேடத்தோட நோட்டு. அன்புள்ள காதலுக்கா? வள்ளி மேடமா இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க? இல்ல வேற யாரும் எழுதுனதா இருக்குமா? அடேங்கப்பா, வள்ளி மேடம் ஒருத்தனை இந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இந்த விஷயம் தெரியாமலே போச்சே. இருக்க ஒரு லெட்டர்ல கூட எங்கேயுமே பேர் எழுதவே இல்லை. வேற அந்த பையன் யாரா இருப்பான்? இந்த அளவுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு எதுக்காக யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் தெரியாம ஐயாவும் கல்யாண வேலையில மும்மரமா இறங்கிட்டாரு. இந்த விஷயத்த உடனே ஐயா கிட்ட சொல்லணும். அப்பா கிட்ட இப்போ விஷயத்தை எப்படி சொல்றது? ஒருவேளை மறுபடியும் நம்ம கிட்ட பேசாம போயிட்டாருன்னா என்ன பண்றது? சித்தி சொன்ன மாதிரி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்த்ததா என்ன? ஒருவேளை அவர் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல? அப்பா. என்னம்மா வள்ளி? வாமா, உட்காரு. பரவாயில்லப்பா. உடம்பு எப்படிமா இருக்கு? ஓகேப்பா. சாரிம்மா, உனக்கும் எனக்கும் நடுவில் பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. காரணம் நான் தான். நான் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க கூடாதும்மா. தப்பு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு வள்ளி, நான் உங்ககிட்ட வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதும் எதுவுமே யோசிக்காம, பையன் யாருன்னு கூட கேட்காம உடனே ஓகேன்னு சொன்ன பாரு. அப்பதாம்மா உன்னோட பாசத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு என்னெல்லாமோ கனவெல்லாம் இருக்கும்மா. ஆனா உனக்கு என்ன கனவு இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படின்னா உனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் இருந்திருக்கணும். அப்பா ரொம்ப உடஞ்சு போயிட்டம்மா. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் பரிசா உன்னோட கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்து பிரமிச்சு போற மாதிரி நடத்துவம்மா அப்பா. இதுவரைக்கும் மதுரையில இப்படி ஒரு கல்யாணத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நான் பண்ண போறேம்மா.
உன்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு அப்பாவா என்னால என்னெல்லாம் செய்ய முடியாம போச்சோ அது அத்தனையும் மொத்தமா சேர்த்து உனக்கு நான் செய்ய போறேம்மா. இங்க பாரு வள்ளி, சும்மா பேச்சுக்காக சொல்றேன் அப்பான்னு நினைக்காத. உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு உனக்கு ஏதாவது கற்பனை இருந்தா அத உடனே இப்பவே சொல்லு அப்பா கிட்ட. அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, உன் ஆசை அத்தனையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். சொல்லுமா, சொல்லு, உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லு. சொல்லுங்க மேடம், நீங்க லவ் பண்றவரை பத்தி ஐயா கிட்ட சொல்லுங்க. சொல்லு, உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்? இல்லப்பா, என் மனசுல அந்த மாதிரி ஒரு ஆசையோ கற்பனையோ எதுவுமே இல்ல. நீங்க எப்படி நடத்தினாலும் எனக்கு ஓகே தான். ஆட போங்க மேடம், செம்ம சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. நிஜமாவே உனக்கு எந்த ஆசையும் இல்லையாம்மா? ம்ஹும். உங்க விருப்பம் என்னவோ என் விருப்பமும் அதான்ப்பா. பரவாயில்லம்மா, விடு. உனக்கு ஆசை இல்லைன்னா என்ன? நீ கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு உன் கல்யாணத்தை அப்பா கிராண்டா நடத்தி காட்டுறமா. ஐயோ, நான் ஒருத்தன் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, நீ சொல்லுமா, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லுமா, என்ன சொல்லு. ஒரு விஷயமும் இல்லப்பா, சும்மா உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, அப்பாவை பார்த்துட்டல. டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு போ. சரி, ம். போமா. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன? என்ன மேடம் இதெல்லாம்? வேலா, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது? குடு. ஏய், வேலா, சொன்னா கேளு, கொடுத்துறாத. குடு வேலா. முடியாது மேடம். சொன்னா கேளு வேலா, ஒழுங்கா அதெல்லாம் கொடுத்துரு. முடியாது மேடம். அந்த பையன் யாருன்னு சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.